அதாவது நம்ம இரவுல நம்ம தூங்குறோம், இரவுல நம்ம தூங்குற நேரத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன ஜம் ஆக கேட்கிறது குடும்பத்துல பிள்ளைகளையும் மனைவிமார்கள் எல்லாரையும் குறிக்கும். தூங்குற நேரத்துல நம்ம ஒரு துவா ஒன்று ஓதுவோம். இது சஹீஹ் முஸ்லிம்ல வர செய்தி, அனஸ்லாம் அறிவிக்கக்கூடிய துவா. தூங்குற நேரத்துல நம்ம நிறைய துவாக்கள் ஓதுவோம். இது ஒரு சிலர் ஓதுவாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வஸகானா வகஃபானா வஆவானா ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா முஃவி. இந்த துவாவை நம்ம ஓதுறதாக இருந்தாலும் நம்மளோட பிள்ளைகள் மனைவிமார்கள் நமக்கு கீழுள்ள பொறுப்பு உள்ளவர்கள் எல்லாம் நினைச்சு இந்த துவா ஓதணும். நமக்கு மட்டுமல்ல, அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா, அதான் ஒரு மனிதன் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் என்ன சாப்பாடு. எங்களுக்கு உண்ணத்தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எனக்கு இல்ல, எங்களுக்கு உண்ணத்தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வஸகானா, எங்களுக்கு குடிக்க தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வகஃபானா, அதே போல போதுமான வாழ்க்கை இன்றைக்கு தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஆவானா, ஒதுங்கிறதுக்கு ஒரு இடத்தை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நம்ம வீடு கட்டிருப்போம், வசதியா கட்டிருப்போம், டெய்லி அந்த வீட்டுல தான் தங்குவோம். ஆனால் இந்த துவாவை நம்ம ஓதுறோம். ஆவானா, எங்களுக்கு புகலிடம் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நினைச்சால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து என்ன செஞ்சிருவான்?